Introduce. Hi, I'm Bodhachandra, pre-final year mechanical student at College. Bodhachandra, as a technical champion today, heat treatment பார்க்கிறோம். Types of heat treatment. அதுல first வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது annealing. Annealing என்ன அப்படின்னா we are heating the material within the furnace. We are heating the material within the furnace. First heating the material within the furnace and we have to do cooling within the furnace. எப்படி furnace ஹீட் பண்ணா யூஸ் ஆகும் கூல் பண்ண furnace கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படினா furnace ஆஃப் பண்ணிடணும். furnace ஆஃப் பண்ணிட்டா furnace சில்லுன்னு ஆவறதுக்கு லேட் ஆகும். மேபி ஒரு நாள் ஆகும். அப்புறம் அது அப்படியே நல்லா ஆகும். அப்ப ஒரு furnace ஹீட் பண்ணிட்டு furnaceலயே வச்சு கூல் பண்ணா அதான் annealing. சார் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேன்ஸ் ஏர் கூலிங்ல அடுத்து சொல்லுவோம். இப்போ annealingனா என்னன்னா we are heating within the furnace, cooling within the furnace. So என்ன ஆகும்னா கூலிங்னா we have to switch off the furnace. furnace கூல் பண்ணும்போது நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் அப்படின்னா கோர் ஸ்பியர் லைட். ஸ்ட்ரக்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா annealingல கோர் ஸ்பியர் லைட் கிடைக்கும். சரியா? ஸ்ட்ரக்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா கோர் ஸ்பியர் லைட் கிடைக்கும். So என்னன்னு சொல்லுங்க. Annealing process, first we have to heat the material within the furnace and then cool it in the furnace by air. Cooling within the furnace. Cooling within the furnace. அவ்வளவுதான். நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்? கோர் ஸ்பியர். இதுல பாத்தீங்கன்னா இந்த annealing பொறுத்த வரைக்கும் heating within the furnace above upper critical temperature. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா எது வரைக்கும் ஹீட் பண்ணணும்ன்றது above upper critical temperature. இப்போ annealing வந்து நமக்கு மூணு பர்பஸ்க்காக பண்றோம். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா SMS அப்படி மெசேஜ் வரும் இல்லையா? SMS வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். S for softening, M for increased measurability, S for intensity. இந்த annealing வந்து மூணு பர்பஸ்க்காக பண்ணுவாங்க. நம்பர் 1 softening, number 2 increase the measurability. Free and stretchy. Thank you.